கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பில்லாத பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து தொடர்ந்து சில நாட்களாக ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் யோவான் 4:15 இருந்து வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். பிரியமானவர்களே, இதோ இந்த இடத்துல இந்த பெண்ணுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது. என்ன தாகம்? ஐயா, நீங்க சொன்ன அந்த தண்ணி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் பேசாம இங்க வரவே மாட்டேன், இந்த கிணத்தடிக்கே வரமாட்டேன், நான் வீட்டிலேயே இருந்துக்குவேன். எனக்கு தாகமே வராம இருக்கிறதுக்கும் நான் மொண்டு கொள்ற வேலை இந்த உச்சி வெயில்ல இங்க வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால இங்க வராமலும் இருக்கும்படி எனக்கு அந்த தண்ணியை கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்குறா. இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உரையாடல் அவளோட வாழ்க்கையில அப்ளை ஆகிற ஒரு நேரம். ரொம்ப கிட்ட அந்த பெண்ணு வந்துட்டா, சத்தியத்தை நாடுகிறாள். அவருடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம் உண்டாகிறது. எனக்கும் இந்த ஜீவ தண்ணீர் வேணும்னு இயேசுவை கேட்டுட்டா. கேட்ட உடனே அவளுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கொஞ்சம் மாற்றம் வேணும்னு காண்கிற ஆண்டவர் அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ போய் உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே அந்த பொண்ணு அவர்கிட்ட எந்த தயக்கமோ தாமதமோ இல்லாம என்ன சொல்றா? ஐயா, எனக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிறா. இயேசு அவளை நோக்கி, ஆமாப்பா, நீ கரெக்டா சொன்ன. உனக்கு ஏற்கனவே 5 புருஷங்க இருந்தாங்க, ஆனா இப்போ உன் கூட இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சரியா சொல்லிட்டம்மா அப்படின்னு அவளோட வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சரித்திரத்தை சுருக்கமா சொல்லிட்டார். இந்த பொண்ணுக்கு கைகாலெல்லாம் உதறி இருக்கும், நடுங்கி இருக்கும், ஆச்சரியப்பட்டிருப்பா, அவ தடுமாறி இருப்பா. ஆமாம், பாருங்க, அந்த பொண்ணு பொய் தான் சொல்றா புருஷன் இல்லைன்னு. ஆனா ஏன்ட்டையே பொய் சொல்றியான்னு ஆண்டவர் கேட்டுருக்கலாம். ஏமாத்திரையா, திருட்டு பொம்பளைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் சொல்லல, அதை கூட பாசிட்டிவா மாத்துறாரு. ஆமாம்மா, நீ சொன்னது கரெக்டு தான். உன் கூட இருந்தாங்க 5 புருஷங்க, ஆனா இப்போ உன் கூட இருக்கிறவன் உன் புருஷன் இல்லம்மா, அதை உள்ளபடி கரெக்டா சொல்லிட்டியம்மா அப்படின்னு பாராட்டுகிற துணியில சொல்லும்போது அந்த ஸ்திரீ அதிர்ந்து போனது மட்டுமல்ல, அவள் ஆண்டவரை பார்த்து சொல்றா, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவ இயேசுவுக்கு கொடுக்கிற மரியாதையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டே வருது. முதல்ல அவரை யூதரா பார்த்தார், நீர் யூதனாச்சு. அடுத்தது கேட்கிறா, நீர் யாக்கோபு எங்க முற்பிதாவை விட நீர் பெரியவரா அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் இப்ப அவ சொல்றா, உங்களை பார்த்தா தீர்க்கதரிசின்னு தெரியுது, ஆண்டவரே, எஜமானேன்னு சொல்றா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுகிற அந்த உறவாடுதல் அவளை எவ்வளோ தெளிவுக்குள்ள, எவ்வளோ ஆழத்துக்குள்ள நடத்துது. ஜனங்களை குழப்புகிறவர்களா நம்ம பேசக்கூடாது, மக்களுக்கு தெளிவுண்டாக நாம் பேச வேண்டும். இயேசுவோடு உள்ள தனிப்பட்ட உறவுக்குள்ளே நாம் மக்களை நடத்தணும். இப்படி செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.